ரமணிச்சந்திரன் அவர்கள் எழுதிய தேவி 3ஆம் பகுதி பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். மின்சாரம் தாக்கியது போல ஒரு கணம் செயலற்று போனாள். மறு கணமே அவன் கையை உதறி எரிந்துவிட்டு சரையல் என்று எழுந்து வெறி கொண்டவள் போல கதவை நோக்கி போனாள். விரைந்த வேகத்தில் அந்த கம்பளத்தில் யார் மீதோ தடுக்கி விழுந்தாள். ஈசி ஹனி என்று அந்த யாரோ அவளை நன்கு அணைத்து தூக்கிவிட்டான். உடலெல்லாம் தீ பிடித்தால் போல எரிந்தது தேவிக்கு. இதழ்களை மூடிய வண்ணம் கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். என்னை என்னன்னு நினச்சிக்கிட்டான், அவன் என்னை என்னன்னு தான் நினச்சிக்கிட்டான். திரும்பி திரும்பி இதே கேள்வி நெஞ்சில் பேரோசையாய் ஒலித்தது. திக்கு திசை தெரியாமல் மேலே மேலே மடம் மடம் என்று நடந்தாள். வெளி வாசலை அடைந்தபோது ஒரு கை அவளை வழிமறித்தது. சீற்றத்துடன் நிமிர்ந்தாள் தினகர் தான். எவ்வளவு தைரியம் இருந்தால் அவளை பின்தொடர்ந்து வேற வருவான். அவள் கண்களில் வீசிய புயலை பொருட்படுத்தாமல், கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கொள் தேவி, இதை நீங்கள் சொல்ல தேவையில்லை என்று சினந்தாள். அவற்றின் வெளி வாயில் புறமாக வந்த இருவர் அக்கறையுடன் தங்களை கவனிப்பது தெரிந்தது. சட்டென குரலை தணித்து கொண்டு, வழியை விடுங்க, நான் போகணும். எங்கே? அவனை விருப்பு மிக பார்த்தாள். எங்கேயாவது, அதாவது நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு வேறு எங்கேயாவது போதுமா? இனி ஏனும் தயவு செய்து வழி விடுக்கிறீர்களா? எப்படி போவாய் தேவி? உன் கைப்பை கூட என் காரில் அல்லவா கிடக்கிறது. அதை எடுத்து தந்து உன்னை அனுப்பும் உத்தேசம் எனக்கு இல்லை. பாவம், பின்ன எப்படி போவாய்? நடந்தேனும் போகிறேன், நீங்கள் வழியை விட்டால் போதும் என்றாள் தேவி ஆத்திரத்துடன். எல்லாரும் காட்சி பொருளை போல பார்க்க தொடங்குகிறார்கள். தயவு பண்ணி விலகுகிறீர்களா என்று அவனை சுற்றி கொண்டு செல்ல முயன்றாள். அப்படி செல்ல முடியாதபடி தினகர் மீண்டும் தடுத்தான். யார் எப்படி பார்த்தாலும் எனக்கு அக்கறை இல்லை தேவி. உன்னிடம் எனக்கு பேச வேண்டி இருக்கிறது. பேசி முடித்த பிறகுதான் அனுப்பப் போகிறேன். நீ மீறி செல்ல முயன்றால் இத்தனை பேர் முன்னிலையில் உன்னை கையை பிடித்து இழுத்து செல்ல கூட தயங்க மாட்டேன் என்று திடமான உறுதியான குரலில் சொன்னான் தினகர். தேவிக்கு திக்கென்றது. அவனை ஏறிட்டு பார்த்தாள். குரலை போலவே உறுதி காட்டிக்கொண்டு நின்ற முகம் தெரிந்தது. இவன் எதுவும் செய்வான், செய்யக்கூடியவன்தான். முதல் நாள் அவனை பார்த்ததும் உண்டான சிறு நடுக்கம் தேவியின் நெஞ்சு கூட்டினுள் மீண்டும் உண்டாயிற்று. எப்படியோ சமாளித்து கொண்டு, அங்கே உள்ள வரமாட்டேன் என்று மட்டும் சொன்னாள். வேண்டாம், இந்த ஹோட்டல் தோட்டத்திலே உட்காந்துக்கலாம். அந்த ஓரத்தில் ஒரு மேஜை காலியாக இருக்கிறது பார், அங்கே உட்காரலாம். இருவரும் எதிர் எதிராக அமர்ந்தார்கள். இரு புறங்களிலும் விளக்குகளுடன் மேஜை மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அருகே வந்த சர்வரிடம் என்னவோ சொன்னான் தினகர். அவனும் தலையாட்டிவிட்டு அகன்றான். அவன் சென்ற பிறகு தினகர் தேவியிடம் திரும்பி, உன் தங்கை பற்றி என் முடிவு உனக்கு தெரிய வேண்டாமா? அதுக்குள்ளே ஓடி வந்துட்டியே. பின்ன என் தங்கையின் வாழ்வுக்காக என் மானத்தை பறக்க விட்டு விடுவேன் என்று நினைத்தீர்களோ என்றாள் தேவி கடுமையாக. இதிலே மானம் பறப்பதற்கு என்ன இருக்கிறது? எத்தனை பேர் சாதாரணமாக வந்து போகிறார்கள். எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது. ஒரு வேளை உங்கள் 5 லட்சம் ரூபாய் பொண்ணெல்லாம் இருக்காங்களே, அவளுக்கு வேண்டுமானால் இதெல்லாம் அன்றாட விஷயங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்று மட்டம் தட்டினாள். எங்கே இருந்து எங்கே தாவி விட்டாய் என்று சிரித்தான் தினகர். அந்த 5 லட்சத்தை வேண்டாம் என்று அனுப்பிவிட்டேன் தெரியுமா என்றான் சிரிப்பு மாறாத முகத்துடன். கண்கள் பளபளக்க, அப்படியானால் என்று வெகு ஆவலுடன் கேட்டாள். நீ சொல்வது போல பணம் இல்லாது போனாலும் பரவாயில்லை என்று குணசாலியான ஒரு ஏழை பெண்ணை மனோகருக்கு மணமுடிக்கப் போகிறேன். அது செல்விதானே, செல்விதானே என்று பரபரத்தாள். அதே போல நானும் ஒரு ஏழை பெண்ணை மணப்பதாக முடிவு செய்து விட்டேன். உங்கள் விஷயம் எனக்கு எதுக்கு? ஆனால் உங்கள் தம்பிக்கும் என் செல்விக்கும் தானே. கண்கள் பளபளக்க அவன் ஆவலோடு அவள் பேசுவதே இளம் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையில் குழம்பி போய் பேச்சை நிறுத்தினாள். என் தங்கையிடம் நான் நல்ல செய்தி சொல்லட்டுமா? உன் தங்கையிடம் உனக்கு ரொம்ப பிரியம் இல்லையா தேவி? அவன் மென்மையாக கேட்டான். ஆமாம். உன் தங்கைக்காக எதுவும் செய்வாய் இல்லையா? தேவியின் புத்தி சட்டென கூர்மை பெற்றது. சற்று முன் நடந்தது நினைவுக்கு வந்தது. என் தன்மானத்துக்கு பங்கு வராத அளவில் எதையும் செய்வேன். அவளை கூர்ந்து பார்த்தபடி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து இழுத்தான். உன் தங்கையை என் தம்பிக்கு மனம் முடித்து வைக்கிறேன். ஆனால் ஆனால் என்ன? மூச்சை பிடித்து கொண்டு கேட்டாள். அந்த திருமணத்துக்கு முன் நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று நிதானமாக தெளிவாக ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னான் தினகர். தேவி, என்ன சொன்னீங்க? நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்றேன். சட்டென்று எழுந்து நின்றாள். உட்கார் தேவி
என்றான் பழையபடி அதிகாரமாக. எதையும் உட்கார்ந்து கொண்டு அமைதியாகவே பேசலாம். மற்றவர்களுக்கு நாம் இலவச நாடகம் நடத்தி காட்ட வேண்டியது இல்லை. அவன் சொன்ன விதம் தேவிக்கு பிடிக்கவில்லை தான். ஆனால் அவன் சொற்களில் உண்மை இருந்தது. எனவே அவனை வெட்டுவது போல பார்த்துவிட்டு, இனி பேசுறதுக்கு என்ன இருக்குது? அப்படியென்றால் சம்மதம் என்று அர்த்தமா? தேவி அவனை எரித்து விடுவது போல பார்த்தாள். பசித்திருக்கும் புலிதானே என்று புல்லையும் தின்ன சொல்லி பார்க்கிறீர்களே. அவன் சிரிப்பு மறைந்தது. முகம் கருத்து, நாவை சற்று அடக்கி பேச வேண்டும் தேவி. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன்னை பெண்டாள பார்க்கிறேன் என்று நினைத்தாயல்லவா? நீ நினைப்பது போல ஒன்றுமில்லை. அந்த மாதிரி உன்னை என் அடிமையாக்க கௌரவமான திருமண பந்தம் தேவையில்லை. உன் தங்கை வாழ வேண்டுமானால் நீ என் ஆசையினையாகி ஆக வேண்டும் என்று கூட நான் நிபந்தனை விதிக்க முடியும். பின் வேதனை பொறுக்காமல் நீ எனக்கு இணங்கி வந்திருப்பாய். அதோடு 3 நாட்களாகி இருட்டிய பின் என்னோடு சுற்றிக்கிறாயே. உன் மானத்தை பற்றி இப்போது மற்றவர்கள் கணிப்பு என்னவாக இருக்கும் தெரியுமா? சரையல் என்று முகத்தை திருப்பி கொண்டாள். இதற்குள் முகமெல்லாம் ஒரேடியாக சிவப்பாகிவிட்டது. இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு கேவலமாக அசிங்கமாக இல்லையா? தினகர் நிதானமாக அவளை பார்த்தான். செக்க சிவந்திருந்த அவள் காது மடல்கள் கண்ணில் பட்டன. தேவி, நீ பெண், சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாய். புலி புல்லு அப்படியெல்லாம் பொருத்தமில்லாத அவமானங்களை அடுக்குகிறாய். நீயே ஒரு ஆணாக இருந்திருந்தால் விஷயத்தை வேறு முறையில் அணுகியிருப்பாய். அது கிடைக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். தேவி, நாம் பிறந்திருப்பது மேல்நாடு அல்ல. அங்கே பிறந்திருந்தால் சின்னவர்களுக்கு திருமணத்தை முடித்துவிட்டு பெரியவர்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் துரதிர்ஷ்ட விஷயமாக நாம் இந்தியாவிலே, அதுவும் தமிழ்நாட்டிலே பிறந்துட்டோம். இங்கே மூத்தவர் மணந்த பின் தான் அடுத்து பிறந்தவர்களின் மனம் என்று தொன்று தொட்டு ஒரு வழக்கம் இருக்கிறது. அதை எண்ணித்தான் இந்த காலத்தில் அதெல்லாம் யாருங்க பார்க்குறாங்க? நான் பார்ப்பேன். அதைவிட முக்கியமாக எங்கள் அம்மா பார்ப்பாங்க. அதை எண்ணித்தான் எல்லாருக்கும் கௌரவமாக இருக்கத்தக்கதான ஒரு ஏற்பாட்டை சொன்னேன். அதை ஏற்பதோ இல்லைனா விடுவதோ உன் விருப்பத்தை பொறுத்தது என்று முடித்தான். பிறகு தன் பொறுப்பு முடிந்தது என்பது போல நாற்காலியில் சாய்ந்து புகைக்க தொடங்கிவிட்டான். இந்த உலகத்திலேயே நீங்கள் ஒருவர் தான் ஆண் பிள்ளை என்றாலும் நான் உங்களை மணக்கப் போவது இல்லை. சரி, உன் விருப்பம். பாவம் உன் தங்கை. நான் பார்த்த அளவில் அவள் அவ்வளவு மன உறுதி இல்லாதவள் போலதான் தெரிகிறது. இப்போது என்ன அவளோ என்று பரிதாபப்பட்டான். சரி, போகலாமா? பொறுங்கள் என்றாள் தேவி அழாத குறையாக. நீங்கள் சொல்லுவது மிரட்டல் மாதிரி என்று திணறினாள். என்ன வேணுனாலும் வச்சுக்க. நானும் இப்போது திருமணம் செய்து கொள்ள துடிக்கவில்லை. இளையவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கும் சிக்கலுக்கு ஒரு விடை தேடினேன். அது கிடைத்தது. அதோடு நீயும் பார்ப்பதற்கு அழகற்று தெரியவில்லை என்றான் நமட்டு சிரிப்போடு. இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு என்னை மணப்பானேன்? வேறு யாரையாவது பணத்துக்காக உங்களை வட்டம் போடுகிறார்களே, அவர்களில் யாரையாவது மணப்பது தானே செய்யலாம். ஆனால் அவர்களில் யாரை பார்த்தாலும் எனக்கு கூமட்டுகிறதே. அதோடு உனக்கும் மனமாக வேண்டுமல்லவா? ஒருவேளை உன்னை யாரேனும் சுற்றுகிறார்களா? அவர்களில் அப்படி யாரேனும் என்னை சுற்றி வந்தால் இந்நேரம் கண்ணம் பழுத்திருக்கும் என்றாள். திடீரென்று ஏதோ நினைவு வந்தது. உங்கள் தினு, சாரி, அதான் உங்களோட மதுரைக்கு வந்தாளே, அவ என்ன ஆனா? அவன் ஸ்டைலாக தோளை குலுக்கினான். என்ன செய்வது, அவள் என்னை விட வெளிநாடு மேலென்று போய்விட்டாளே. பேசிக்கொண்டே தினகர் எங்கோ ஏறிட்டு பார்த்தான். உடனே மந்திரத்தில் நடப்பது போல பணியாள் 2 அழகிய கோப்பைகளில் பாதாம் கீருடன் வந்தான். இன்று இந்த திருமண பேச்சை தொடங்கிவிட்டேன். இப்போது இனிப்பாக கொஞ்சம் பாதாம் கீர் குடிக்கலாம். பிறகு இரவெல்லாம் சிந்தித்து பார். நாளை எனக்கு பதில் சொல். டெலிஃபோனில் சொன்னால் கூட போதும் என்றான் தினகர். அவன் ஒரு கோப்பையை எடுத்துக்கொண்டு, தேவி, ஒன்று நீயும் எடுத்துக்கொள்ளேன். இனிப்பா அது? தேவிக்கு வாய் கசந்தது, தொண்டை கசந்தது, வயிற்றுக்குள் வேப்பிலை போல கசந்தது. அன்று வீடு திரும்பும்போது காரில் முழு அமைதி நிலவியது. தேவி வீட்டு முன்னால் காரை நிறுத்தினான் தினகர். இறங்க முயன்ற தேவியை தடுத்து சொன்னான், நாளை காலை வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. 9 மணி வரைக்கும் வீட்டில் தான் இருப்பேன். அது வரை நீ யோசிக்கலாம். ஆனால் ஒன்று, திருமணம் என்றால் இருவருக்கும் சேர்த்து தான். மற்றபடி ஒற்றை திருமணம் நடக்காது. புரிகிறதா? தேவி பதில் சொல்லாமல் இறங்கி சென்றாள். அவள் மாடியேறி சென்று வீட்டினுள் செல்லும் வரை காத்திருந்தான். பிறகு காரை கிளப்பிக்கொண்டு வெகு வேகமாக சென்று விட்டான். ஆவலுடன் எதிர்கொண்டாள் செல்வி. அவளை கவனியாதது போல தாண்டி கொண்டு உள்ளே போனாள். ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக சசி அக்கா வரவில்லையா என்று கேட்டாள். ஏதோ பிரசவ கேசம், வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
தேவி அங்கும் இங்கும் பரபரவென்று நடந்தாள். எதையோ எடுத்தாள், எங்கேயோ வைத்தாள், பொருளற்று என்னென்னவோ செய்தாள். சற்று நேரம் பொறுத்து பார்த்தாள் செல்வி. பிறகு எனக்கு ஆயிற்று என்று உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கேட்டாள். தேவி திரும்பி அவள் முகத்தை பார்த்தாள். இவளிடம் என்ன சொல்வது? அதற்குள் செல்வி அஞ்சிவிட்டாள். என்னக்கா, என்ன ஆச்சு? முடியாதுன்னு சொல்லிட்டாரா? நான் பயந்தது மாதிரி ஆயிடுச்சா? இனி நான் என்ன பண்ணுவேன் என்று பதறி கதறத் தொடங்கிவிட்டாள். கண்ணீர் மலை மலையாக வந்தது. தன் வேதனையை மறைத்து கொண்டு இல்லாததையும் பொல்லாததையும் கற்பனை செய்து கொண்டு கண்ணீர் விடுவதில் உனக்கு நிகர் நீயே தாண்டி என்றாள் விளையாட்டாக. பளிச்சென்று செல்வியின் கண்களில் நம்பிக்கை ஒளி வந்தது. ஆமாம், அவர் சரின்னு சம்மதம் சொல்லிட்டாரு. நானும் ஏன் சம்மதத்தை நாளை கூறியாக வேண்டும் என்று இரும்பன கனத்த இதயத்திடம் சொன்னாள். அக்கா! எல்லையில்லாத ஆனந்தத்துடன் தேவியை கட்டி கொண்டாள் செல்வி. மெல்லடி மெல்ல. அன்று சிறு குழந்தையை போல படுத்து தூங்கிவிட்டாள் செல்வி. எல்லையற்ற நிம்மதி அந்த இளம் முகத்தில் படர்ந்திருந்தது. இந்த நிம்மதிக்கு விலையாக எதையும், ஆமாம் எதையுமே தான் தரலாம் என்று எண்ணிக்கொண்டாள் தேவி. மறுநாள் தேவி எழும்போது மணி 7 ஆகிவிட்டது. கண்ணை திறக்கும் போதே சிட்டுக்குருவி போல தங்கை சுற்றுவது தெரிந்தது. வாயில் ஏதோ பாட்டு வேறு. அவள் எழுவதற்காக காத்திருந்தவள் போல செல்வி ஓடி வந்தாள். எழுந்துட்டியா அக்கா? காஃபி கொண்டு வரவா? அலுவலகத்துக்கு சீக்கிரம் செல்ல வேண்டும் என்று செல்வியிடம் பொய் சொல்லிவிட்டு தேவி வேகமாக கிளம்பினாள். ஒரு புது டெலிஃபோன் பெட்டியை அடைந்தாள். காசை போட்டு தினகரனின் வீட்டு டெலிஃபோன் எண்களை சுழற்றினாள். ஒரு தடவை ரிங் போகுமுன் யாரோ டெலிஃபோனை எடுத்தார்கள். தினகரது கம்பீரமான குரல் கேட்டது. ஹலோ, தினகரன் பேசுகிறேன். சில தினங்கள் தேவியால் பேச முடியவில்லை. அதற்குள் பொறுமை இழந்தவன் போல அவன் ஹலோ ஹலோ என்று படப்படுத்தி விட்டான். நான் தான் பேசுகிறேன். தெரியுது. நேற்று சொன்னீங்களே, அதுக்கு சம்மதம் என்று சொல்ல வந்தேன். கண்களை இறுக மூடிக்கொண்டு எப்படியோ சொல்லி முடித்து விட்டாள். மீள முடியாதபடி மனதுக்கு பிடிக்காத பந்தத்தில் சிக்குகிறோம் என்ற தவிப்பும், எப்படியோ ஒரு முடிவு ஏற்பட்டாகிவிட்டது என்ற ஒரு நிம்மதியும் ஒருங்கே தோன்றியது. ஆனால் சற்று நேரம் எதிர்முனையில் சத்தம் இல்லாது போகவே தேவி பதறி போனாள். நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க என்றாள் பதட்டத்துடன். ஆமாம் என்றது அவனது குரல். நான் இன்னும் சற்று நேரத்தில் அங்கே உன் வீட்டுக்கு வருகிறேன். நாம் இருவருமாக. இல்லை இல்லை என்று தேவி அவசரமாக மறுத்தாள். அவன் முகத்தை இப்போது அவளால் எப்படி பார்த்து பேச முடியும்? நான் ஆஃபீஸுக்கு போகணும். ஓகே. அவளது தயக்கத்தை உணர்ந்தவன் போல தினகர் சரி என்றான். மாலையில் பார்க்கலாம், உன் அலுவலகத்துக்கு வருகிறேன். தேவி ஒரு பதிலும் சொல்லாமல் ஃபோனை கீழே வைத்தாள். என் அலுவலகம் அவனுக்கு எப்படி தெரியும்? சும்மா எங்கேனும் அலையட்டும் என்று ஒரு குரூர திருப்தியுடன் நினைத்து கொண்டாள். ஆனால் மாலையில் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தபோது அவள் திகைத்து போனாள். தினகர் காருடன் வெளியே காத்து கொண்டிருந்தான். காரை அவள் அருகே கொண்டு வந்து நிறுத்தி காரை திறந்துவிட்டு ஏறிக்கொள் என்றான். உடன் பணியாற்றும் ஊழியர்களின் குறு பார்வையில் தேவி குன்றி போனாள். இவன் எப்படி இந்த அலுவலகத்தை கண்டுபிடித்து வரலாம் என்று ஆத்திரம் வந்தது. நான் வரவில்லை, நான் சசி அக்காவை பார்க்க போக வேண்டும். அதற்கென்ன, நான் 2 பேருமாவே அங்கே போகலாம் என்று புன்னகையோடு அதோடு நிற்கவில்லை. அவனுடைய இடது கை இயல்பாக நீண்டு வெகு எளிதாக அவளை காரில் இழுத்தது. இதை எதிர்பாராத அவள் தொப்பென்று அவன் அருகில் முன்னிருக்கையில் விழுந்தாள். அவளை உள்ளே இழுத்த கையோடு கதவை சாத்திக்கொண்டு காரையும் கிளப்பி விட்டான் அவன். ஒருவாறு சமாளித்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். என்ன இதெல்லாம் என்று சினத்துடன் சீறினாள். பின்ன அத்தனை பேர் பார்க்க உன்னுடன் தர்க்கம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறாயா? நேற்று தான் இலவச நாடகம் நடத்தி காட்டியாயிற்றே, இன்னமும் அந்த ஆசை விடவில்லையா? அது சரி, இப்போ நாம் எங்கே போகிறோம் என்று பேச்சை மாற்றினாள். அதை புரிந்து கொண்டவன் போல அவன் சிறு நகை பூத்து, திருமண அழைப்புதல் மாடல் கொடுக்க. அழைப்புதலா? அதுக்குள்ளையா? ஆமாம் தேவி, செல்விக்காக நம் திருமணத்தை விரைந்து நடத்த வேண்டி இருக்கிறது அல்லையா? அதனால எல்லாம் விரைவாக பார்க்க வேண்டி இருக்கிறது என்றான் அவன் வெகு சாதாரணமாக. அழைப்புதல் அதிர்ச்சி தேவிக்கு இன்னமும் தீரவில்லை. இந்த பேச்சே இவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கிறதே. திருமணம் ஆவது என்றால் வந்துங்கிறது என் பேரா என்று சிரித்தான் தினகரன். மிஸ்டர் தினகர். அவனது முறுவல் சிரிப்பாக மாறியது. மிஸ்டர் என்றா வருங்கால கணவனை அழைப்பார்கள்? எப்படி கூப்பிட்டா என்னவா? நான் உங்களை தான் கூப்பிடுறேன்னு உங்களுக்கு தெரியுதுல? எனக்கு தெரியுது, அது போதாதா என்று வெடிவெடுத்தாள்.
போதாதே தேவி, உங்கள் இருவரையும் கண்டு நாங்கள் இருவரும் காதல் கொண்டு விட்டதாக வல்லவா அம்மாவிடம் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த கடுப்பு முறைப்பு எல்லாம் கொஞ்சம் மறைவாகவே வைத்துக்கொள். மற்றவர் முன்னே இந்த மாதிரி நாயும் பூனையுமாக நின்றோமானால் நல்லா இருக்காது என்றான் தினகர். பிறகு எல்லாமே கனவின் பொய்மையோடு விரைந்து நடந்தது. எல்லாமே சினிமா மாதிரி இருந்தது. சினிமாவில் தான் முதல் காட்சியில் சிறிய செடி காட்டுவார்கள். அந்த காட்சியில் அந்த செடி பூத்து குலுங்கும். அதுபோல தினகர் திருமண பேச்சை எடுத்தாற் போல இருந்தது. இதோ விடிந்தால் திருமணம் என்ற அளவில் நெருங்கிவிட்டது. திருமணத்துக்கு பின் தினகர் ஏமாற்றி விடக்கூடாது என்று 2 திருமணத்தையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று நிபந்தனை விதித்தாள். தினகர் அதற்கு மறுப்பு சொல்லாமல் ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல, உடனடியாக தன் தம்பி மனோகரையும் வரவழைத்து செல்வியின் திருமணம் எவ்வளவு அவசரம் என்பதை மனோகரம் உணர்ந்து தான் இருந்தான் போலும். இந்த விஷயத்தை சசையிடம் சொல்வது தேவிக்கு மிகவும் கடினமாக இருந்தது. தேவி சொன்னதும் முதலில் அவள் நம்பவே இல்லை. என்னையே முட்டாளாக்க பார்க்குறியா? அவரை பாம்பு பல்லி அப்படின்னு சொன்னியே, இவன்னு சொன்னியே, இன்று காதலிக்கிறேன், கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்கிறாயே, நம்புவதற்கு என்ன எனக்கு பைத்தியமா அல்லது நம்ப சொல்லும் உனக்கு பைத்தியமா என்று ஒரேடியாக அடித்து பேசினாள். அவளை சிரமப்பட்டு நம்ப வைத்தாள். அவள் மூலமாகவே செல்வியிடமும் தெரிவித்தாள். செல்விக்கு ஒரே கொண்டாட்டம். நாம் பிரிய வேண்டியிருக்குமே என்று தனியாக இருப்பாயே நினச்சிட்டே இருந்தாக்கா. இனி அந்த கவலையே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் நாம் சேர்ந்தே இருக்க போகிறோம் என்று சொல்லி மகிழ்ந்தாள். அக்கா, நீ எனக்கு பரிசு கொடுக்க வேண்டுமாக்கும். நான் இல்லைனா நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்ப்பதெங்கே, பழகுவதெங்கே? நன்றியாவது சொல்லுங்கள் என்று ஆர்ப்பாட்டம் செய்தாள். முழுக்க முழுக்க இந்த நன்றி உனக்கு தாண்டி என்று வறட்சியாக நகைத்தாள் தேவி. என் வாழ்நாள் முழுவதும் அந்த நன்றி கடன் செலுத்தத்தானே போகிறேன் என்று வேதனையுடன் நினைத்து கொண்டாள். தாயில்லா பெண்கள் என்பதால் சசியின் தாயாரே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களின் வீட்டில் தினகரின் தாயார் வருங்கால மருமக்களை பார்க்க வந்தார். தினகரை போலவே கூரிய பார்வை அந்த அம்மாவுக்கு. அந்த பார்வை ஒற்றுமையை கண்டதுமே தேவிக்கு அவரை பிடிக்காமல் போய்விட்டது. அந்த பார்வையுடன் 2 பெண்களையும் ஏற இறங்க பார்த்தார். தேவிக்கு சிலிர்த்து கொண்டு வந்தது. தன்னையும் அறியாமல் தலையை நேராக நிமிர்த்தி கொண்டு நின்றாள். அதென்னவோ இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு எதை கண்டு மயக்கம் வர்றதுன்னே தெரியல. அவர் இழுத்ததும் தேவிக்கு பற்றி கொண்டு வந்தது. அவளை அவர் கவனிக்கவே இல்லை. தன் போக்கில் பேசினார். பெரிய பெரிய இடத்துலேருந்து மகா அழகுடன் பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு வந்தார்களாம். ஏன் அவரது தம்பி மகள் கூட அவ்வளவு அழகி, அவ்வளவு புத்திசாலி. அதையெல்லாம் விட்டுவிட்டு இவன் புத்தி போன போக்கு. தினகர் அப்படி சொன்ன பிறகு அவன் சொல்லுக்கு வீட்டில் அப்பீலே கிடையாதாமே. அதனால்தான் இருவரும் சம்மதித்தார்களாம். இத்தியாதி. ஒரு தடவையிலே தேவிக்கு காது புளித்து போயிற்று. வேண்டா வெறுப்பாக அவரை வணங்கி எழுந்தாள். அவர் சென்ற பின் செல்வியிடம் தனிமையில் வானிலையில் இட்ட கடுகாக பொரிந்து விட்டாள் தேவி. பாரேன் அந்த அம்மாளோட கர்வத்தை. நம்மக்கிட்ட நல்லதாக ஒன்றுமே இல்லாத மாதிரி பேசுகிறாங்களே, என்னவோ நம்ம குப்பைக்கூடையிலேருந்து பொறுக்கின மாதிரி. தன் கோபத்தின் எதிரொலியை தங்கையிடம் எதிர்பார்த்த தேவி ஏமாந்து போனாள். ஆமாக்கா, அவர்கள் எவ்வளவோ பணம் அந்தஸ்து என்று எதிர்பார்த்திருப்பார்கள். சொந்தக்கார பொண்ணை மருமகளாக கற்பனை பண்ணியிருப்பாங்க. இப்போ ரொம்ப ஏமாற்றமாயிட்டு சொல்லி தீர்த்து கொள்ளுகிறாங்க. அவ்வளவுதானே அக்கா என்று வெகு அமைதியாக சொன்னாள் செல்வி. அதுக்காக நம்ம மட்டன் தட்டலாமா? வேற யார் அக்கா? அவரை பெற்ற அம்மா, நமக்கும் தாயாரை போல, பார்க்க போனால் தெய்வத்தை போல அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நாம் தேய்ந்தா போவோம். தேவி அதிர்ந்து போனாள். புகை பார்த்தால் இந்த மாமியார் அம்மாள் நிற்கும் திசையெல்லாம் செல்வி விழுந்து கும்பிடுவாள் போல் இருக்கிறதே. மங்களமாக பொழுது விடிந்தது. குறித்த நேரத்தில் தேவி செல்வி இருவரும் கழுத்திலும் பொருள் தாலி ஏறிற்று. மாலையும் கழுத்துமாக 2 ஜோடிகளும் புவனேஸ்வரி அம்மாளை வணங்கி எழுந்தார்கள். குனிந்து எழுந்தபோது வைர பதக்கம் ஒரு பக்கமாக மாறி விழுந்தது. அந்த அம்மாள் அதை சரி செய்து விட்டார். அதோடு நின்றிருக்கலாம். மாறாக, இதெல்லாம் அணிந்து பழக்கம் இல்லையா, கண்டபடி விழவிட்டு விடுகிறாய். மற்ற நகைகளோடு வைரத்தை உராய விடாமல் கவனமாக பார்த்துக்கொள் என்றார். தேவிக்கு குப்பென்று சிவந்தது. நகை நட்டை அறியாதவள் என்று புத்தி காட்டுகிறார். இதழ்களை அழுந்த மூடிக்கொண்டு நின்றாள். அவள் காதோரமாக குனிந்து, முகத்தை ஏன் இப்படி வைத்து கொண்டிருக்கிறாய் தேவி? செல்வி கவனிக்கிறாள் பார், புன்னகையோடு இரு என்று கிசுகிசுத்தான் தினகர். அதற்குள் என்ன அண்ணா ரகசியம் என்று கேலியாக கேட்டான் மனோகர். செல்வி கிட்ட கேள்றா என்று நகைத்தான் தினகர். செல்வி நாணத்துடன் சிரித்தாள்.
தேவிக்கு ஒன்றுமே ரசிக்கவில்லை. இரவிலும் புவனேஸ்வரி ஒன்று சொன்னார். முத்து வளையலை போட்டுக்கிட்டே படுத்துறாத, முத்து உதிர்ந்துடும். ஒன்றும் இல்லாததுகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துவிட்டு எல்லாமே நம்ம சொல்ல வேண்டியிருக்குது என்று நன்றாக காதில் விழும்படியாக முணுமுணுத்து விட்டு போனார். தேவி உதட்டை கடித்து கொண்டு உள்ளூர குமுறினாள். ஒன்றும் வெளியே காட்டவில்லை. உள்ளூர அடைத்து கொண்டு படியேறினாள். தினகரின் அறையும் மனோகரின் அறையும் மாடியில் எதிரும் புதிரும் இருந்தன. தினகரனின் அறைக்குள் வந்ததும் தேவியின் விளைகள் அந்த அறையை ஒரு முறை வலம் வந்தன. அலங்காரம் செய்யப்பட்டு இருந்த இரட்டை கட்டிலும் அதன் அருகே நின்ற தினகரும் அவள் கண்ணில் பட்டதாகவே தெரியவில்லை. ஒரு புறமாக மேஜை ஒன்று இருந்தது. அதன் அருகே சென்றால் மடவென்று கழுத்திலும் கையிலும் அடைத்து கொண்டிருந்த அணிகளை கழற்றி மேஜை மேல் எறிந்தாள். சற்று பொறு தேவி, அவைகள் நகைகள், தங்கமும் வைரமும் என்றான் மெதுவாக. காத்திருந்தவள் போல, எப்படியா தங்கமும் வைரமுமா? நான் பித்தளையும் கண்ணாடி கல்லும் என்றல்லவா நினைத்தேன் என்று கிண்டலாக சொல்லிவிட்டு மீண்டும் நகைகளை எரியலானாள். செல்வத்திடம் மரியாதை காட்ட வேண்டும் தேவி, அல்லது அது சென்றே விடும் என்று மீண்டும் இதமாகவே கூறினான். நீங்கள் தான் போக விட மாட்டீங்களே, பிறகு எனக்கு என்ன கவலை? அவளையே பார்த்தபடி பேசாமல் நின்றான் தினகர். புருவங்கள் இடையே சிறு சுருக்கம் விழுந்தது. கடைசி சங்கிலியில் கை வைத்தாள். ஹோ, அது தாலி என்று கண்டு கொண்டாள். தினகரனின் பக்கம் திரும்பினாள் ஆத்திரத்தோடு. நாங்கள் ஏழைங்க அப்படிங்கிறத மறைச்சோமா? உங்கள் அம்மாவும் அது தெரிஞ்சு தானே கல்யாணத்துக்கு ஒப்புத்துக்கிட்டாங்க. பிறகு ஏன் திரும்ப திரும்ப சொல்லி கேட்டுறாங்க? தேவியின் செய்கையின் காரணம் இப்போது தினகருக்கு புரிந்து விட்டது. மெல்ல சிரித்தான். இதற்காகவா தேவி எரிந்தாய்? போகிறது. அவர்கள் ஏதேதோ கற்பனை செய்திருப்பார்கள். இப்போது மாறிவிட்ட எரிச்சலில் ஏதாவது சொல்லியிருப்பார்கள். அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாதே. கொஞ்ச நேரம் அமைதி நிலவியது. கலீர் என்ற சிரிப்பு சத்தம் அந்த அமைதியை கலைத்தது. செல்வியின் மென்மையான சிரிப்புடன் மனோகரின் ஆண்மை சிரிப்பும் கலந்து ஒலித்தது. தேவி என்று அழைத்து ஒருவித எதிர்பார்ப்புடன் தன் மனைவியை நெருங்கினான் தினகர். தினகரின் அழைப்பு தேவியின் காதில் விழவே இல்லை. அவள் மனம் செல்வியின் சிரிப்பில் பதிந்திருந்தது. செல்வியால் எப்படி சிரிக்க முடிகிறது? செல்வி கிட்ட தானே அந்த அம்மா அப்படி சொன்னாங்க. அதுக்குள்ளே மறந்துட்டாளா? எப்படி சிரிக்க முடியுமா? படுக்கையில் அமர்ந்திருந்த மனைவியை நெருங்கினான் தினகரன். நடந்தது எல்லாம் கடந்த காலம் தேவி. எப்படியோ இன்று நாம் கணவனும் மனைவியாக ஆகிவிட்டோம். இனி பழையதை மறந்து புது வாழ்வு தொடங்குவோமா? தேவியின் தோளை பற்றினான். அவன் தொட்ட பிறகுதான் தேவியின் நினைவு செல்வியிடமிருந்து பிரிந்து வந்தது. பிடியிலிருந்து விலகி கொண்டாள். நீங்கள் சொல்றது புரியல? இதழ்களில் மட்டும் சிறு புன்னகையுடன் கதவு பக்கம் சுட்டிக்காட்டி, அந்த சிரிப்பை நாமும். அது எப்படி முடியும்? அவர்கள் காதலர்கள், என்னென்னவோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணவங்க. அவங்களும் நாமும் ஒன்றா? கடனேன்னு கல்யாணம் பண்ணவர் நீங்கள், விதியேன்னு கடுத்தனை நீட்டினவன் நான். எனக்கு உங்ககிட்டயோ உங்களுக்கு என்கிட்டயோ ஒரு பற்றும் கிடையாதே. இல்லாத ஒன்றை இருப்பதாக எப்படி நடிக்கிறது என்று முடித்து விட்டாள் தேவி. அதோடு நிற்கவில்லை. கட்டில் மெத்தை மேல் கிடந்த விரிப்பை எடுத்து தரையில் விரித்தாள். ஒரு தலையணையும் எடுத்து போட்டாள். தானும் தொப்பென படுக்கையில் விழப்போனவள் சற்று தயங்கினாள். குனிந்து சரிகை சேலையை பார்த்தாள். உறுதி தொலைக்குமே என்று எரிச்சலோடு முணுமுணுத்தாள். உன் பொருட்கள் எல்லாம் இங்குதான் இருக்கின்றன என்று ஒரு பெரிய பீரோவை திறந்து காட்டினான். பீரோவின் உள்ளே அடுக்கடுக்காய் பல சேலைகள், நகைப்பெட்டிகளும் கூட. ஒரு சாதாரண சேலை உருவிக்கொண்டு குளியல் அறைக்குள் போனாள். அங்கே முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு வந்தாள். தினகர் நிற்பதை கவனிக்காதவள் போல தொப்பென்று தன் விரிப்பில் விழுந்தாள். தேவி என்று இன்னமும் தயங்கி நின்றான் தினகரன். வேகமாக எழுந்து உட்கார்ந்த தேவி, என்ன விஷயம்? என்னை பொறுத்த வரை உங்கள் தாலி கயிறு மந்திரம்லாம் இன்னும் நடக்கலை. ஒரு வேளை உங்ககிட்ட என்று நிறுத்திவிட்டு இளக்காரமாக பார்த்தாள். நீ மெத்தையில படுத்துக்கோ, நான் விரிப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் கூப்பிட்டேன். ஆனால் நீ வேற ஏதோ நினைத்து கொண்டாய் போல் இருக்கிறதே என்றான் தினகர் கேலியாக. தேவியின் முகத்தில் அசடு வழிந்தது. சமாளித்து கொண்டு, பரவாயில்ல, எனக்கு இது பழக்கம்தானே. உங்களுக்கு தான் பஞ்சு மெத்தை இல்லாட்டினா உடம்பு உறுத்தும் என்று கடைசி அம்பை வீசினாள் தேவி. மேலே பேச்சுக்கு இடம் வைக்காமல் கண்களை இறுக மூடிக்கொண்டு வேறு புறமாக திரும்பி படுத்து கொண்டாள். தினகரும் மேலே அக்கறை இல்லாதவன் போல விளக்கை அணைத்துவிட்டு கட்டிலில் படுத்து கொண்டான். காலையில் எழுந்ததும் குளித்து உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் தேவி. தினகர் இன்னமும் விழிக்கவில்லை. தேவி யோசனையோடு அவனை பார்த்தாள். சுருள் முடி கலைந்து நெற்றியை மறைத்து புருவத்தை தொட்டது.
செதுக்கப்பட்டது போன்ற உதடுகளில் அழுத்தம் மறைந்து இயல்பாய் இருப்பது மிக அழகாக இருந்தது. காதல் கொண்ட மனைவி என்றால் இப்போது அந்த இதழ்களில் குனிந்து முத்தமிட்டிருப்பாள். தேவி நினைக்கும் போதே தேவியின் உதடுகளில் ஏளன புன்னகை ஒன்று தோன்றியது. ஒரு நாளும் இது நடக்காத காரியம் என்று எண்ணியபடி திரும்பினாள். அதற்குள் கதவு தட்டப்பட்டது. தேவி திறந்தாள். வெளியே காஃபி ட்ரேயுடன் ஒரு பணியாள் மிகுந்த பணிவுடன் நின்றான். அவளிடம் ட்ரேயை கொடுத்துவிட்டு எதிரறை கதவை தட்டினான். செல்வியை பார்க்கும் ஆவலில் தேவி சற்று தாமதித்தாள். செல்வி வந்ததும் அவளிடம் ஒரு ட்ரேயை கொடுத்துவிட்டு பணியாள் சென்று விட்டான். தங்கையின் ஈர கூந்தலை பார்த்ததும், நீயும் குளித்து விட்டாயாடி என்று இயல்பாகத்தான் கேட்டாள். முகம் குபீரென்று சிவக்க தலையை மட்டும் மாட்டிவிட்டு உள்ளே ஓடிவிட்டாள். இதில் என்ன வெக்கம் என்று முணுமுணுத்தபடி உள்ளே வந்தாள் தேவி. கதவை தட்டிய ஓசையில் தினகரும் விழித்து கொண்டுதான் இருந்தான். தேவியின் பேச்சும் காதில் விழுந்ததோ என்னவோ, இதழ் கடையில் ஒரு விதமான புன்னகையுடன், காஃபி கலந்து வை தேவி, இதோ வந்து விடுகிறேன் என்று பல் துலக்க சென்றான். இருவருமாக காஃபி அறிந்து முடிக்கவும் ஒரு பணியாள் அன்றைய பத்திரிகையுடன் வந்தான். தினகர் தின பத்திரிகையில் ஆழ்ந்தான். ஒரு வார பத்திரிகையை எடுத்து புரட்டினாள் தேவி. பிறகு அதை போட்டுவிட்டு தொண்டையை கனைத்தாள். தினகர் கவனித்ததாகவே தெரியவில்லை. உங்களைத்தான் கூப்பிட்டேன் என்றாள். அப்படியா என்று புன்னகையுடன் நிமிர்ந்தான். சும்மா வெறுமன தொண்டையை செருமிட்டாகையாக்கும் நினைச்சேன். ஆனால் அவன் முகமே அவன் சொன்னது பொய் என்று காட்டி கொடுத்தது. தேவி சற்று கோபத்துடன், பின்ன உங்களை எப்படி தான் கூப்பிடுறது? அழகா அத்தான்னு அழைப்பது என்றான் அவன் மேலும் விரிந்த புன்னகையுடன். அத்தான் மாத்திரம் போதுமா, அல்லது நாடகம் போல அன்பே ஆருயிரே என்று அழைக்க வேண்டுமா? அதைவிட பழைய நாடகங்கள் மாதிரி ஹே பிராணநாதா என்று மூக்கால் கூப்பிடேன் என்று சிரிக்காமல் சொன்னான் தினகர். தன்னையும் அறியாமல் சிரித்து விட்டாள் தேவி. உடனே முகத்தை கடுமையாக்கி கொண்டு, கேட்க வந்ததை விட்டுட்டேனே, எப்போதும் இந்த அறையிலே தான் நான் இருக்கணுமா? நீ என்ன பாதுகாப்பு கைதியா இந்த ஒரே அறையில் அடைப்படுவதற்கு? என்னுடைய சம உரிமை உள்ள மனைவி ஆயிற்றே. இந்த வீட்டில் எங்கே வேணுமானும் போகலாம். ஆனால் ஒன்று, அம்மாவோட ரூமுக்குள்ளே மட்டும் அனுமதியோடு போ. அங்கே நான் போக மாட்டேன் என்று அறிவித்தாள் உடனே. மேலும், நான் அதை கேட்கவில்லை, உங்கள் அறையில் தான் நானும் இருக்க வேண்டுமா? ஓ அதுவா? சிந்தனையோடு அறையின் இடதுபுறமாக பார்த்தான். அங்கே ஒரு அழகிய திரை தொங்கியது. திரையின் பின்னே கதவு இருப்பதும் தெரிந்தது. அதை விரலால் சுட்டிக்காட்டி, அங்கே ஒரு அறை இருக்கிறது. ஆனால் அம்மா ஏன் இப்படி ஒரு ஏற்பாடு செய்தார்கள் என்று தெரியவில்லை. அம்மாவிடம் கேட்கலாம். எதுக்கு கேட்கணும்? உங்கள் அளவுக்கு எனக்கு உரிமை உண்டு என்று சற்று முன் தானே சொன்னீர்கள். நான் என் சாமான்களை அங்கே எடுத்து வைக்கப் போகிறேன். பொறு தேவி, இந்த வீட்டில் அம்மா சொல் விருப்பத்துக்கு எதிராக நடக்கிறதே கிடையாது. அதை நீயும் அனுசரித்து தான் போகணும் என்று அழுத்தமான குரலில் சொன்னான். அந்த குரலில் துடுக்கிட்டு போனாள். அவனுக்கு என்ன தோன்றிட்டோ இதமாகவே, கொஞ்சம் பொறுத்துக்கோ, அந்த அறை உனக்கும் அதே மாதிரி எதிரறை செல்விக்கும் என்று தான் ஏற்பாடு. ஒரு வேலை முடியவில்லையோ என்னவோ, நான் அம்மாவிடம் சொல்லி ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தினசரிக்குள் முகத்தை புதைத்து கொண்டான். தேவி செயலற்று போய் அவன் முகத்தை மறைத்த பத்திரிகையை பார்த்து கொண்டே நின்றாள். கதையின் 3ஆம் பகுதி நிறைவடைந்தது. நாளை மீண்டும் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.